நீங்க எந்த தகப்பன் எல்லாம் தான் பிள்ளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல பைக் வாங்கி தரானோ அவன் உண்மையிலேயே இந்த நாட்டிலே ஒரு நல்ல தகப்பன் கிடையாது நடுவர் அவர்களே. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வெறும் ஸ்பீடு மட்டும் தான்டா இருக்கும்னு ஒரு பைக் வாங்கி தரான் பாருங்க, அவன் உண்மையிலேயே நல்ல தகப்பனே கிடையாது. ஆம்பளை பிள்ளைகளை பெத்திருக்கீல, இப்ப தானே 3 வயசு 1.5 வயசு ஆகுது, வரக்கூடாதுங்கிறத என்னோட கேள்வி. இல்ல உண்மையிலேயே கொடுக்க கூடாது. ஏன்னா நடந்த செய்தி, என் நண்பன் ஒருத்தனுக்கு 2.25 லட்சம் ரூபாய் போட்டு பைக் வாங்கி தந்தாங்க சார். உண்மையிலே அவ்வளவு பெரிய படிப்பாளி, அவ்வளவு பெரிய அழகன், அவ்வளவு பெரிய அறிவாளி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடுவர் அவர்களே, தன்னுடைய காலை கடனை முடிக்க முடியாமல் எந்திரிக்க கூட முடியாம படுத்து கிடந்த அந்த பையனுடைய முகத்தை பார்த்து அழுகிற அந்த தந்தையை போய் கேளுங்கள், நீங்கள் செய்வது சரியா தவறா என்பதை அந்த தந்தை உனக்கு சொல்லித் தருவார். அன்பு எவ்வளவு பெரிய தவறையும் செய்ய வச்சிடும் நடுவர் அவர்களை. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்த போன் வந்ததுக்கு அப்புறம் எதை வேணாலும் வாங்கி கொடுக்குறான். ஒரு பையன் சொல்றான், வேகமா கேம் விளையாண்டுட்டே இருக்கான், அவன் வேகமா அம்மா டேய் வாடா சாப்பிட வாடான்னு கூப்பிடுறான். சொல்றான் அம்மா இருமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன் வந்துடுறேங்கிறான். எது அந்த கேம்ல விளையாண்டு செத்துருவானா, அப்புறம் சாப்பிட வர்றேங்கிறான். யோசித்து பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எது தருகிறது நடுவர் அவர்களே? அன்பு என்பது 1000 பிரச்சனைகளை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அறிவு மட்டும்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வை சொல்லும். யோசிச்சு பாருங்க, நான் வாழ்க்கை என்பதே ஒரு இருண்ட காடு நடுவர்களே. எப்பயுமே எல்லார் கையிலையுமே வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட காடு. ஏன்னா அடுத்த நொடி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வாய்ப்பு என்பது நமக்கு எப்போதாவது ஒரு முறை கிடைக்கும். அதை பயன்படுத்துகிறவன் தான் அறிவாளி. உண்மையிலே ஒரு இருண்ட காட்டில் ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னாங்க, வா உன் கையில ஒரு கொல்லிக்கட்டையை தருகிறோம், இந்த கொல்லிக்கட்டை 3 நிமிஷம் தான் இந்த காட்டுக்குள்ள போகையில எரியும், நீ இதன் பிறகு இந்த காட்டை இங்கிருந்து அந்த அக்கறைக்கு கடக்கணும், ஆனால் 3 நிமிடங்களுக்கு மேல் இந்த கொல்லிக்கட்டை எரியாது என்பதை சொன்ன பிறகு எத்தனை பேர் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தயாராக இருக்கிறார்கள்? எத்தனையோ பேர் போகல, ஒரே ஒரு பையன் மட்டும்தான் போனான் நடுவர்களே. 3 நிமிஷம் அந்த கொல்லிக்கட்டையை பிடிச்சிட்டு உள்ள போனான். 3 நிமிஷத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இருண்ட காட்டுக்குள்ள அந்த கொல்லிக்கட்டை அணைஞ்சுது. ஆனால் அந்த 3 நிமிடங்களை கடந்து மீண்டும் 1 நிமிஷத்தை கடந்ததுக்கு அப்புறம் தான் 1 நிமிஷம் மட்டும்தான் அந்த கொல்லிக்கட்டை எரியாது, அடுத்த 3வது நிமிடம் அந்த கொல்லிக்கட்டை எரியும் என்பதை முதல் 3 நிமிடம் கடந்தவனுக்குத்தான் தெரியும் என்று சொன்னால் நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்த எத்தனை பேர் காத்திருக்கிறோம் சார்? அறிவாளிகளால் மட்டும்தான் இந்த உலகம் ஜெயித்திருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு 2ஆம் மகாராணி எலிசபெத் ராணி இறந்த பிறகு இன்னைக்கு எல்லா பேஸ்புக்ல எல்லா தகவல்கள் பரவுது. என்ன பரவுது? காமராஜர் உட்கார்ந்து இருக்கிறார், எலிசபெத் ராணி பரிமாறுகிறார். தன்னுடைய மரபையும் மீறி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கு ஒரு இங்கிலாந்து மகாராணி எழுந்து நின்று பரிமாறுகிறார். காரணம் காமராஜர் மீது கொண்ட அன்பு அல்ல, காமராஜர் கொண்ட அறிவு மட்டும்தான் எலிசபெத் ராணியவே எழுந்து நிற்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அறிவுக்குத்தான் அந்த அங்கீகாரம் கிடைக்கும் நடுவர்களே. ஏன் தெரியுமா? காமராஜர் தான் சார் சொன்னாரு, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு போட்டாதான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னு சொன்னப்ப கஜானாவிலே காசு இல்லைன்னு சொன்ன பொழுது முதலமைச்சர் சொன்னார், இந்த பிள்ளைகளுக்கு சோறு போடுவது